அத்துணை செயல்களுக்கும் எது காரணமாக இருக்கிறதோ அந்த சைத்தன்ய ஸ்வரூபமானது பர்கோ தேவச்ச தீமகி தியோயோன பிரச்சோதயா, அந்த பரம்பொருள் தான் என்னுடைய புத்தியிலே பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இப்போ என்னாச்சு மகா வாக்கியம் ஆயிடுச்சு. எந்த பிரகாசமானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரகாசிக்க செய்து கொண்டு அந்தந்த இயக்கத்துக்கு காரணமாக இருக்கிறதோ அந்த பிரகாசம் தான் அனைத்துமாக இருக்கிறது. இவர் அழகா சொல்லிட்டாங்க. என்னை அறிவித்து, தமிழ்ல பாருங்க எப்படிப்பட்ட மகா வாக்கியம். என்னை அறிவித்து எனக்கு அருள் தந்து புகுந்து உல்லாசமாய் உளத்திருந்து யாவையுமாய் அல்லவுமாய். மகா வாக்கியம் எப்படிப்பட்ட நம்ம மகா வாக்கியம் தெரியாமே இது சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட செல்ஃப் எஃபல்ஜென்சி என்று சொல்லக்கூடிய அந்த மாசற்ற ஜோதி அது எப்படியாச்சான் எனக்குள்ள மலர்ந்த மலர்ச்சுடரே, என்னுடைய அறியாமை என்கின்ற இருளை மெல்ல 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 விலக்கி எனக்கு அறிவு தந்த அந்த விசாரத்தினால் எழுந்த ஞானம், அதான் விசார ஜன்ய ஞானம் என்பதை எனக்கு எந்த ஒரு பிரகாசமானது கொடுக்கிறதோ அது எப்படிங்க பிரகாச சைத்தன்யம் அந்த ஞானத்தை கொடுத்தால், அப்போ அதுக்கு முன்னால் எனக்கு ஞானம் இல்லை, இப்போது ஞானம் வந்தது, அப்போ எப்படிங்க அனந்தம் என்று நீங்கள் சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரணும். ஆனால் இந்த மலர்ந்த மலர்ச்சுடர் என்று சொல்வதனுடைய தன்மை என்னன்னா, அறியாமையில் மூழ்கி எப்படி மேகாபாயே அம்சுமானிவ, எப்படி மேகமானது சூரியனை மறைத்து கொண்டிருக்கிறது. இப்போ அல்லது சூரிய கிரகணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சூரிய கிரகணம் வரும்போது சூரியன் இல்லாமல் போய்விடுகிறதா என்றால் இல்லை, சூரியனை இன்னொரு கிரகமானது மறைத்து கொண்டிருக்கிறதை தவிர சூரியன் இல்லாமல் போவதில்லை. ஈவன் அந்த சூரிய கிரகணத்தை நீ பார்ப்பதற்கும் சூரிய பிரகாசம் தான் தேவை. அதுபோல அறியாமையால் மறைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய விருத்தியை என நம்ம இதில் பார்த்துருக்கோமே, அஜ்ஞான கலுஷம் ஜீவம் ஞானாபியாசாத் நிர்மலம். ஞான அபியாசம் செய்ய 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 மெல்ல மெல்ல எப்படி ஒரு ரோஜா பூவானது ஒவ்வொரு இதழாக மலர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அழகும் மனமும் கொடுத்து ஆனந்தப்படுத்துகிறதோ அதுபோல உன்னுடைய அறியாமையானது மெல்ல மெல்ல அதான் விசார ஜன்ய ஞானம். நம்முடைய சம்பிரதாயமானது டான் நாலேஜ் என்பதை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அது எப்படிப்பட்டது? டான் நாலேஜ்னா என்ன? திடீர்னு ஒருத்தருக்கு ஞானம், போதி மரத்துக்கு அடியில் புத்தருக்கு ஞானம் வந்தது என்றால் அந்த ஞானம் எப்படி மலர்ந்த மலர்ச்சுடர் என்று எடுத்துக்கொள்வது என்றால், இல்லப்பா, பூர்வ ஜென்மத்திலே அவர் நிச்சயமாக வேதாந்தங்களை படித்து அதனுடைய அறியாமையை போக்கி அறிவு சொரூபியாக ஆகி இருக்க வேண்டும். அது ஏதோ ஒரு காரணத்தினாலே இந்த பிறவியை அவருக்கு கொடுத்திருக்கிறது. அந்த பிறவி பிறந்தவுடனே எப்படி சுகபிரமமானது பிறந்தவுடனே ஞானத்தை உடையவராகவே பிறந்தார். நமக்கெல்லாம் ஞானம் பின்னால் வருகிறது. அவருக்கு ஞானத்தோடு பிறக்கிறார். நமக்கு ஞானத்தோடு பிறக்கிறோம், ஆனால் ஞான மறைப்போடு பிறக்கிறோம். அவர்களுக்கு அப்படி இல்லை. அதனால ஞானம் என்பது பொதுவாக இயற்கையிலே எப்படிப்பட்டது, நியதிக்கு உட்பட்டது எப்படிப்பட்டது, நியதிக்கு அப்பாற்பட்ட சில ஞானிகள் பிறவி ஞானிகளாக இருக்கலாம். ஆனால் ஞானம் என்பது விசாரேனது கைவல்யம். விசாரத்தினால் மட்டும் தான் ஞானம் என்பது வரும். தலைவன்னா வராது, மலையேறி குதிச்சா வராது. கங்கா சாகர கவனம் என விரத பரிபாலன மதவாதானம் ஆத்ம ஜான விஹீனா மூடக முக்திம் நபஜதி ஜென்ம சதேன என்று பஜகோவிந்தத்தில் பகவான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். நீ எதை வேண்டும் என்றாலும் செய், ஆனால் அது உனக்கு ஞானத்தை கொடுத்து விடாது. அப்போ ஞானம் எப்படி கொடுக்கும்? மலர்ந்த மலர்ச்சுடர், மெல்ல 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 மெல்ல. அதனால் பௌன புண்ணியன சிரவணம் குறியாது. நம்முடைய ஸ்டூடெண்ட்டுகள்லாம் எவ்வளோ அற்புதமாக அந்த அந்த நிதித்தியாசனத்தை செய்து கொண்டிருக்கா. காரணம் என்ன? அந்த அறியாமை என்பது உடன் வந்து கொண்டே இருக்கும். அறிவு என்பது எவ்வளவு தூரம் வருகிறதோ அவ்வளவு தூரம் அறியாமை என்பதும் கூட வந்து கொண்டே இருக்கும். அதுபோல தான் இந்த பாடத்தை கேட்கின்ற போதும் பல பல நிலைகளிலே அப்போ பார்த்தா உடனே புரிஞ்சிட்ட மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ டவுட்டே இல்லை அப்படின்னு. மறுநாள் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு சந்தேகத்தோடு ஒருத்தர் வருவார்.
அல்லது வேற யாராவது வந்து சந்தேகத்தை கிளப்பி விட்டு போயிடுவாங்க. இப்படி சந்தேகம் என்பது கூடவே இருந்து கொண்டிருக்கும். இப்படி மெல்ல 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 இந்த நிலைப்பாட்டுகளை போக்குவதற்கு தான் முதல்ல கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்கின்ற 3 நிலைகளில கேட்டு கேட்டு பௌன புண்ணியன சிரவணம் குஞ்சார், கேட்டு 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 தெளிந்து எழுந்த அந்த ஞானம். அதனால தான் சொல்றார், மலர்ந்த மலர்ச்சுடரே, சித்த சுத்தி ஆகி சித்த ஏகாக்கிரம், சித்த நைச்சல்யம் என்று முடிந்து சிற்ஸ்வரூபமாக ஆக வேண்டும். இதுதான் இந்த பாடத்தினுடைய தன்மை. அதனால மலர்ந்த மலர்ச்சுடரே என்று அதனால்தான் அதை சொல்கிறார்கள். நம்ம கைவல்ய நவநீதத்தில் மிக அழகாக சொல்வார்கள். ஞான பூமி 7, சுயச்சா, அப்புறம் புருஷார்த்த நிச்சயம் எடுத்தது, அடுத்தது விசாரணை, தனுமானுஷி, அதே போல தத்துவ ஆபத்தி, அசம்சித்தி, பதார்த்த பாவனை, துரியம் என்கின்ற 7 நிலைகளில் இந்த ஞானமானது மெல்ல 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 ஒரு அறியாமையிலிருந்து விலக்கி துரியத்தை நீ புரிந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட நிலை. இதெல்லாம் வந்து ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்களே தவிர உடனே நான் இப்போ வந்து புருஷார்த்த நிச்சயத்தில் இருக்கேன், நான் வந்து இப்போ விசாரணையில் இருக்கேன், தனுமானசியில் இருக்கேன் அல்ல. இதெல்லாம் வரவும் போகவும் இருக்கும். ஒரு நிலைப்பாட்டை எடுத்து சொல்கிறார்கள். எப்படி ஞானமானது மலர்ந்த மலர்ச்சுடராய் ஆகிறது, அதற்குள்ளே என்ன மெக்கானிசம் நடக்கிறது என்பதை மிக அழகாக தாண்டவராய சுவாமிகள் மிக அற்புதமாக சொல்லியிருக்கார். அப்படி என் மாசற்ற ஜோதியாக இருக்கக்கூடிய நீ எனக்குள்ளே என்னுடைய விருத்தி வியாப்தி பல வியாப்தியிலே புகுந்து இந்த தேவையற்ற அழுக்குகளை போக்கி எனக்கு ஞானத்தை அருளக்கூடியவராய் நீ இருக்கிறார். யார் அவர்? தேசனே, தேனார் அமுதே, சிவபுரனே, தேஜஸ்வரூபி. ஏனென்றால் என்ன அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். யார் ஒருவர் ஞான சொரூபியாக ஞான விசாரத்தில் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்தாலே நாம் கண்டுபிடித்து விடலாம். இந்த வேத பாடசாலையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு. அப்படியே முகத்தை பார்த்தா அப்படியே சைத்தன்ய பிரகாசமானது அப்படியே வெளியில் வந்துடும் போல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேஜஸ்வியாக இருப்பார்கள். அவர்களே அப்படின்னா, படிக்கக்கூடிய அவர்களே அப்படின்னா, ஞான சொரூபிக்கு எப்படிப்பட்ட தேஜஸ் இருக்கும்? அதான் தேசனே, தேனார் அமுதே. அப்படியே அவருடைய வார்த்தை, அவருடைய தரிசனம், அவருடைய தன்மை எல்லாம் அமுதத்தையும் தேனையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்க. ஒரு சிலரை அந்த அந்த இறை வெளிப்பாடு, அந்த ஆன்மீகத்தினுடைய தன்மை யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களை எல்லாம் சீக்கிரமாக யாராலும் வெறுக்க முடியாது. அவர் தவறே செய்து கொண்டிருந்தால், அவரை அறியாமல் அவர் தவறு செய்திருந்தால் கூட அவரை வெறுக்க முடியாது. அவருக்கு பின்னால் எதோ பேசுவாங்க, ஆனால் அவரை பார்த்த உடனே சரணாகதி அடைந்து விடுவார்கள். காரணம், அந்த தேஜஸினுடைய ஞானம் மலர மலர அந்த அதனுடைய வெளிப்பாடானது அத்தனை பேரையும் கவர்ந்திருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும். அத்தனை பேருக்கும் ஒரு தாய் அரவணைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி படிப்பவர்களுக்கே அப்படி இருந்தால் இவருக்கு எப்படி இருக்கும்? இவர் யார்? லிங்கோத்பவர். திருவண்ணாமலையினுடைய தாற்பயமே பகவான் அந்த தேஜோமயமாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் எட்டாத பரம்பொருளாக, யாராலும் அறிய முடியாததாக, அடிமுடி காணாத அண்ணலாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அவரை பற்றி நினைத்தால், அவரது சொரூபத்தை பற்றி நினைத்தாலே அவர்களுக்கும் அந்த தன்மை வரும். வந்து எத்பாவம் தத்பவதி என்று யாரெல்லாம் அவரை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த தேஜஸும் அந்த அரவணைப்பு தன்மையும் மற்றும் திகட்டாத அமிர்தம் அப்படி ஔஷதமாக இருந்து மற்றவர்களது துக்கத்தை போக்குவதற்காக தேன் போன்ற தேன் நம்ம முன்னால் பார்த்துருக்கோம். தேன் என்பது அன்று பிறந்த குழந்தையிலிருந்து அந்திம காலம் வரை அத்தனை பேருக்கும்
மருந்தாகவும் இனிப்பாகவும் மயக்கத்தை தருவதாகவும் ஈவன் மருந்தை கொடுக்கிற போது கூட தேனிலே கலந்து ஊட்டுகிறது போல இந்த தேனானது எப்படி இரத்த சுத்தி செய்து எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் போக்குகிறதோ அதுபோல தேசனே தேனார் அமுதே, தேனார் அமுதே, அவரது எம்பாடிமெண்ட்டே அமிர்தமும் தேனும் கலந்த தன்மை உடையதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அவர் எங்க இருக்கிறார்னா சிவபுரத்தில் இருக்கிறார். போச்சுறானா கைலாசத்தில் இருக்கிறார். கைலாசத்தில் அவர் இருக்கிறார். அங்கிருந்து இந்த உலகத்தை படைக்கிறார். கரெக்டா? இதெல்லாம் ஒரு சிம்பாலிக்காக சொல்லப்படுவது. கைலாசத்தில் பகவான் இருந்தால் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கம் வரை எப்படி நிறைந்திருப்பார். கைலாசம் என்பது ஒரு சிம்பாலிக், அதாவது வடக்கு. வடக்கு என்பது வடக்கு நோக்கி இருத்தல். வடக்கு என்பது ஞானத்தினுடைய அறிகுறி. காரணம் அங்கே கைலாச மலை இருக்கிறது. அந்த மலையே பகவானாக போற்றப்படுகிறது. அதனால் சொல்றதானே தவிர சிவபுரம் என்றால் என்ன? சிவம் என்றால் சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய அப்பழுக்கற்ற பவித்திரமானது. எந்த ஒன்று பவித்திரமாக விளங்கி கொண்டிருக்கிறதோ அதான் என்ன, எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர்மோர் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உளந்தான் சித்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம். எங்க இருக்கார்? என்னுடைய சிவபுரத்தில் இருக்காரப்பா. உன்னுடைய அந்தக்கரணம் சரியாக இருந்தால் என இந்த தேவாலயம், இந்த தேகத்தை தேவாலயம் என்று சொல்கிறோம். காரணம் என்ன? சிவபுரம். அந்த அந்தக்கரணத்திலே சைத்தன்ய ஸ்வரூபமாக மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர் அப்படி மாசற்ற ஜோதி, மலர்ந்த மலர்ச்சுடர், அப்படி தேசனே தேனார் அமுதே சிவபுரனே அன்று அவரை சரணாகதி அடைந்தவர்களுக்கு பேரின்ப பெருவாரி கிடைக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். வாய்ஸ் எப்படின்னு கேட்டுங்க சாமிஜி. அப்படியே வாய்ஸ் எப்படின்னு கேட்டுங்க சாமிஜி. இல்லை கிளியராக இருந்துச்சான்னு சொல்லி. ஹரியோம். இன்னைக்கு வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததா? ஹரியோம். ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரி. ஓகே ஓகே. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ஹரியோம். ஓம் நமோ நாராயண. ஹரியோம் ஹரியோம். இல்லைங்களே, வெர்டிகலாக இல்லை. ஓ சரி சரி. ஹரி